கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நாம் இப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்தினுடைய 8வது அதிகாரத்தின் கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். எதின்படி நடவாதவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. மாம்சத்தின்படி எதின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆவியின்படி யாருக்கு உட்பட்டவர்களாயிருந்து ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்குவது எது? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் யாராலே பாவம் மரணத்தினின்று விடுதலையாக்குகிறது? கிறிஸ்து இயேசுவினாலே. எது செய்யக்கூடாததை தேவன் செய்தார்? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் எதினாலே பலவீனமாயிருந்தது? மாம்சத்தினாலே. தேவன் யாரை பாவ மாம்சத்தின் சாயலாக்கினார்? தம்முடைய குமாரனை. தேவன் தம்முடைய குமாரனை எதற்காக அனுப்பினார்? பாவத்தை போக்கும் பலியாக. கிறிஸ்து இயேசு மாம்சத்திலே எதை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார்? பாவத்தை. நாம் மாம்சத்தின்படி நடவாமல் எதின்படி நடக்கிறோம்? ஆவியின்படி. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களிடத்தில் எது நிறைவேறும்படி செய்யப்பட்டது? நியாயப்பிரமாணத்தின் நீதி. மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறவர்கள் யார்? மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறவர்கள் யார்? ஆவியின்படி நடக்கிறவர்கள். மாம்ச சிந்தை எது? மரணம். ஆவியின் சிந்தை எப்படிப்பட்டது? ஜீவன், சமாதானம். தேவனுக்கு விரோதமான பகை எது? மாம்ச சிந்தை. மாம்ச சிந்தை எதற்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது?
தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமல் இருக்கிறது எது? மாம்ச சிந்தை. தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டாதவர்கள் யார்? மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள். சோதனை கேள்வி 1. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லை? ஏ மரணம், பி பாவம், சி சிட்சை, டி ஆக்கினை தீர்ப்பு. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எது நம்மில் வாசமாயிருந்தால் நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இருப்பதில்லை? தேவனுடைய ஆவி. ஆவிக்குட்பட்டவர்கள் யார்? தேவனுடைய ஆவி வாசமாயிருப்பவர்கள். தேவனுடையவன் அல்லாதவன் யார்? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன். பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயிருக்க வேண்டியது எது? சரீரம். யார் உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயிருக்கும்? கிறிஸ்து. கிறிஸ்து உங்களில் இருந்தால் ஆவியானது எப்படி இருக்கும்? ஜீவனுள்ளதாய். கிறிஸ்து உங்களில் இருந்தால் ஆவியானது எது நிமித்தம் ஜீவனுள்ளதாயிருக்கிறது? நீதியின் நிமித்தம். நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயிருப்பது எது? ஆவி. யார் நம்மில் இருந்தால் ஆவியானது ஜீவனுள்ளதாயிருக்கும்? கிறிஸ்து. நம்முடைய சரீரங்கள் எப்படிப்பட்டவைகள்? சாவுக்கு ஏதுவானவைகள். சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பவர் யார்? இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர். நம்மில் வாசமாயிருப்பது எது? இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. தம்முடைய ஆவியினாலே நம்மில் வாசமாயிருப்பவர் யார்? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர். மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு எப்படிப்பட்டவர்கள் அல்ல? கடனாளிகள் அல்ல. எதன்படி பிழைத்தால் சாவோம்? மாம்சத்தின்படி பிழைத்தால். எவைகளை அழித்தால் பிழைப்பீர்கள்? சரீரத்தின் செய்கைகளை. எதினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்போம்?
ஆவியினாலே. தேவனுடைய புத்திரராயிருக்கிறவர்கள் யார்? தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். திரும்பவும் பயப்படுகிறதற்கு எதை பெறவில்லை? அடிமைத்தனத்தின் ஆவியை. நாம் எந்த ஆவியை பெற்றிருக்கிறோம்? புத்திர சுவிகாரத்தின் ஆவி. சோதனை கேள்வி 2. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை எப்படிப்பட்டது? ஏ அன்பும் ஆறுதலும், பி ஜீவனும் சமாதானமும், சி ஜீவனும் சந்தோஷமும், டி நம்பிக்கையும் பயமும். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எப்படி கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம்? அப்பா பிதாவே என்று. நாம் யாருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கிறவர் யார்? ஆவியானவர். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே எதனுடனே கூட சாட்சி கொடுக்கிறார்? நம்முடைய ஆவியுடனே கூட. நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் யாருமாக இருக்கிறோம்? சுதந்திரருமாக. நாம் யாருடைய சுதந்திரர்? தேவனுடைய சுதந்திரர். நாம் யாருக்கு உடன் சுதந்திரர்? கிறிஸ்துவுக்கு. நாம் யாருடனே கூட மகிமைப்படுவோம்? கிறிஸ்துவுடனே கூட. நாம் யாருடனே கூட பாடுபட வேண்டும்? கிறிஸ்துவுடனே கூட. நாம் எதற்காக கிறிஸ்துவுடனே கூட பாடுபட வேண்டும்? கிறிஸ்துவுடனே கூட மகிமைப்படும்படிக்கு. இனி நம்மிடத்தில் வெளிப்படுவது எது? மகிமை. நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லாதது எது? இக்காலத்து பாடுகள். மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருப்பது எது? சிருஷ்டி. சிருஷ்டியானது எதற்காக ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது? தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு. சிருஷ்டியானது எதினின்று விடுதலையாக்கப்படும்? அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று. சிருஷ்டியானது எதை பெற்றுக்கொள்ளும் நம்பிக்கையோடு இருக்கிறது? மகிமையான சுயாதீனத்தை.
சிருஷ்டியானது எவர்களுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் நம்பிக்கையோடு இருக்கிறது? தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனம் யாருக்கு உரியது? தேவனுடைய பிள்ளைக்கு சுய இஷ்டத்தினாலே அல்லாமல் கீழ்ப்பட்டிருக்கிறது எது? சிருஷ்டி. சிருஷ்டியானது எதற்கு கீழ்ப்பட்டிருக்கிறது? மாயைக்கு. சோதனை கேள்வி 3. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் யாராயிருக்கிறார்கள்? ஏ. ஆவியானவர் வாசம் செய்கிறவர்களாய். பி. புதிதான ஆவி உள்ளவர்களாய். சி. தேவனுடைய புத்திரராய். டி. மாம்சத்தை வெறுக்கிறவர்களாய். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். சிருஷ்டியானது யாராலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது? கீழ்ப்படுத்தினவராலே. ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுவது எது? சர்வ சிருஷ்டி. நாம் எதன் முதற் பலன்களை பெற்றிருக்கிறோம்? ஆவியின் முதற் பலன்களை. புத்திர சுவிகாரம் என்பது என்ன? சரீர மீட்பு. நாம் எது வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம்? சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம். நாம் எதினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? நம்பிக்கையினாலே. எதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல? காணப்படுகிறதை நம்புகிறது. ஒருவன் எதை நம்ப வேண்டுவதென்ன? தான் காண்கிறதை. நாம் எதை நம்ப வேண்டும்? காணாததை. காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு எப்படி காத்திருக்க வேண்டும்? பொறுமையோடு. நமக்கு உதவி செய்கிறவர் யார்? ஆவியானவர். ஆவியானவர் எவைகளில் நமக்கு உதவி செய்கிறார்? நமது பலவீனங்களில். நாம் எப்படி வேண்டிக் கொள்ள அறியாமல் இருக்கிறோம்? ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று. ஆவியானவர் எவ்வாறு வேண்டுதல் செய்கிறார்? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு. ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு யாருக்காக வேண்டுதல் செய்கிறார்? நமக்காக.
ஆவியானவர் யாருக்காக வேண்டுதல் செய்கிறார்? பரிசுத்தவான்களுக்காக. ஆவியானவர் பரிசுத்தவான்களுக்காக எதின்படி வேண்டுதல் செய்கிறார்? தேவனுடைய சித்தத்தின்படி. ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிபவர் யார்? இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். சகலமும் எதற்கு ஏதுவாக நடக்கிறது? நன்மைக்கு ஏதுவாக. தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார்கள். சோதனை கேள்வி 4. நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் யார்? ஏ ஆவியானவர், பி பிதாவானவர், சி இயேசு கிறிஸ்து, டி பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். யாருக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது? தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு. தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் யாரிடத்தில் அன்பு கூறுகிறார்கள்? தேவனிடத்தில். முதற் பேரானவர் யார்? தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரன் எவருக்குள்ளே முதற் பேரானவர்? அநேக சகோதரருக்குள்ளே. தேவன் எவர்களை முன்குறித்திருக்கிறார்? எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை. தேவன் முன்னறிந்தவர்களை யாருடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார்? தமது குமாரனுடைய சாயலுக்கு. தேவன் எவர்களை அழைத்தும் இருக்கிறார்? முன்குறித்தவர்களை. தேவன் அழைத்தவர்களை எப்படி ஆக்கியிருக்கிறார்? நீதிமான்களாக. நீதிமான்களாக்கப்பட்டவர்களை தேவன் என்னப்படுத்தியிருக்கிறார்? மகிமைப்படுத்தியிருக்கிறார். யார் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதி இல்லை? தேவன். தேவன் இயேசுவை யாரென்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் ஒப்பு கொடுத்தார். தம்முடைய சொந்த குமாரன் என்றும். தேவன் தம்முடைய சொந்த குமாரனோடே கூட நமக்கு எவைகளை அருளுபவர்? மற்ற எல்லாவற்றையும். எவர்கள் மேல் குற்றம் சாட்ட முடியாது. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள்?
நீதிமான்கள். தேவன் தெரிந்து கொண்டவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர் யார்? தேவன். தேவன் தெரிந்து கொண்டவர்களை எதற்குள்ளாக தீர்க்க முடியாது? ஆக்கினைக்குள்ளாக. மரித்தவர் யார்? கிறிஸ்து. மரித்து எழுந்துமிருக்கிறவர் யார்? கிறிஸ்து. கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? தேவனுடைய வலது பாரிசத்தில். கிறிஸ்து யாருக்காக வேண்டுதல் செய்கிறார்? நமக்காக. சோதனை கேள்வி 5. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு டேஷ் யார்? ஏ எதிராளியாயிருப்பவன், பி சத்துருவாயிருப்பவன், சி பகைஞனாயிருப்பவன், டி விரோதமாயிருப்பவன். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். உமது நிமித்தம் எந்நேரமும் என்ன செய்யப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறது? கொல்லப்படுகிறோம். உமது நிமித்தம் எவைகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறது? அடிக்கப்படும் ஆடுகளைப் போல. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று வேதத்தில் எங்கு எழுதியிருக்கிறது? சங்கீதம் 44வது அதிகாரம் 22வது வசனம். எதை விட்டு நம்மை பிரிக்க முடியாது? கிறிஸ்துவின் அன்பை விட்டு. கிறிஸ்துவின் அன்பை விட்டு எவைகளெல்லாம் நம்மை பிரிக்க முடியாது? உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம். நாம் யாராலே ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம்? நம்மில் அன்பு கூறுகிறவராலே. எவைகளெல்லாம் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது? மரணம், ஜீவன், தேவதூதர்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், நிகழ்காரியங்கள், வரும் காரியங்கள், உயர்வு, தாழ்வு, வேறெந்த சிருஷ்டி. யார் மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு எதுவும் நம்மை பிரிக்க முடியாது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அழைத்தல் என்பதன் கிரேக்க சொல் என்ன? கலையோ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழி நடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. நீங்கள் முதலாவது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்தினுடைய 8வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து
பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துக் கொள்ளுங்கள். இல்லையென்றால் திரும்பவுமாக வேதத்தை எடுத்து வாசியுங்கள். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ஆமேன்.